Taste the Daily. திருவாரூரில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு அறவழியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர் காமராஜ் உட்பட அதிமுகவினரை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருவாரூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். திருவாரூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவாரூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்தியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். திருவாரூரில் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சபரிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சபரிநாதன், விவரங்கள். வணக்கம் உமேஷ். இப்போ அண்மையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதை கண்டித்து இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம்ங்கிறது நடைபெற்று வருது. அதன் ஒரு பகுதியை பார்த்தோம்னா திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில அதிமுக 5000க்கும் மேற்பட்டவர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்தாங்க. இதுல இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் முழுமையா விசாரிக்க வேண்டும், யார் இந்த சார் எனவும் அது தொடர்பான கோஷங்கள் எழுப்பினாங்க. மேலும் இந்த நபர் திமுகவை சேர்ந்தனாலதான் தமிழக அரசு மெத்தனமா செயல்பட்டு வர்றதை கண்டிச்சோம். இந்த தொடர்ந்து இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பெண்கள் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகுவதை கண்டித்தும் அவரை தடுக்க திறனற்ற இந்த ஸ்டாலின் அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் பார்த்தோம்னா போலீசார் வலுக்கட்டாயமா கைது செய்தாங்க. அப்போது நம்ம போலீசாருக்கும் அதிமுக மண்டல தள்ளுமுள்ளி ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் அதிமுக போலீசார் தங்க வைப்பதாக அழைத்து சென்றாங்க. அப்போது 5000க்கும் மேற்பட்டோர் என்பதால அதிமுக பேரணியா சென்றாங்க. இதனால திருவாரூர் நாகை தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோம்னா கடுமையான போக்குவரத்து சந்திச்சது. தொடர்ந்து இந்த அந்த போலீசாரோட அராஜக போக்கு கண்டுபிடிச்சு அதிமுக தொடர்ந்து அந்த மண்டபத்திலையும் கோஷங்களை எழுப்பி வர்றாங்க. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சபரிநாதன்.